ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் குறைந்தபட்சம் நம்ம 17 டைம்ஸ் இந்த சூறாவை ஓதுறோம். இதுக்கான மீனிங் தெரியலனா எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வானத்துல ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே மேலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்த உடனே சொல்கிறாங்க, இது ஒரு வாசல், இது இன்னைக்கு தான் திறக்குது, இதுக்கு முன்னாடி ஒருபோது இது திறக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப வியப்போடு சொல்கிறாரு. அந்த வாசல் திறந்த உடனே அந்த வாசல் வழியாக ஒரு வானவர் பூமிக்கு இறங்குறாரு. அதை பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு வானவர், இதுக்கு முன்னாடி ஒருபோதும் இந்த வானவர் பூமிக்கு இறங்கினதே இல்லை, வந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த வானவர் பூமிக்கு இறங்கி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சலாம் சொல்றாரு. சலாம் சொல்லிட்டு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்றாரு. அதாவது என்னன்னா, உங்களுக்கு வழங்கப்பட்ட 2 பேரொளிகளை கொண்டு மகிழ்ச்சி அடைங்க. உங்களுக்கு முன்னாடி இது வரைக்கும் எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படவே இல்லை இந்த மாதிரி. அதுதான் திருக்குர்ஆனை திறக்கும் அத்தியாயமான அல் ஃபாத்திஹா சூராவும் அல் பக்ராவுடைய அத்தியாயத்தின் இறுதி வசனங்களும் ஆகும். அதிலிருந்து ஒரு எழுத்து ஓதுனாலும் அதற்கான கூலி உங்களுக்கு வழங்கப்படாம இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமாக சூரா அல் ஃபாத்திஹா எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, எவ்வளோ பெரிய பேரொளி அப்படின்றது நிரூபணமாகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் வருது, இது அல்லாஹ் உடனான உரையாடல் அப்படின்னு வருது. நம்ம தொழுகையில் சூரா அல் ஃபாத்திஹா ஓதும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் நான் 2ஆக பிரிச்சிருக்கேன், என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா. ஸோ நம்மோட அல்லாஹ் பேசுகிறான். இப்பேற்பட்ட சூறால என்ன இருக்குது அப்படின்றதுக்கான மீனிங் நம்ம தெரியாமல் இருக்கலாமா? ஸோ வாங்க நம்ம மீனிங்கும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம சொல்ற ஒவ்வொரு வசனத்துக்கு பதில் அல்லாஹ் எப்படி சொல்றான் அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற கருணை மற்றும் நிகரற்ற அன்பை மட்டுமே கொண்ட அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலோகங்களையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்து வளர்த்து கவனித்து கொள்கின்ற அல்லாஹுக்கு மட்டுமே எல்லா புகழும் உரியது. இந்த வசனத்துக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு பதில் சொல்றான் அல்லாஹ். அவன் அளவற்ற கருணையாளன், அதாவது அவனுடைய கருணைக்கு அளவே இல்லை, அதே மாதிரி எல்லையில்லா அன்பும் இரக்கமும் காட்டுபவன். இதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் அடியான் என்னை துதித்து விட்டான் அப்படின்னு சொல்றான். இறுதி தீர்ப்பு நாளுடைய முழு அதிகாரமும் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த நாளுடைய அதிபதியும் அவன் மட்டும்தான். இதுக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றான். இறைவா, உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே எல்லா உதவிகளையும் நாங்கள் கேட்கிறோம், வேறு யார்கிட்டையும் எதற்காகவும் நாங்கள் கையேந்த மாட்டோம். இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இருக்கிறது, என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு பதில் அளிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீ எங்களை நேரான சரியான பாதையில வழி நடத்து. இதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றானா, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இருக்கிறது, என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு பதில் அளிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த நேரான பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுவும் விளக்கமாக இருக்குது. நீ யாருக்கு உன்னுடைய அருளையும் நல்ல அருளையும் வணங்கினாயோ அவங்களுடைய வழி அது உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவங்களோட வழி இல்லை, வழி தவறி போனவர்களுடைய வழியும் அது இல்லை அப்படின்னு அந்த பாதையோட தெளிவு நம்ம சொல்கிறோம்.
இதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் அளிக்கிறானா, இது என் அடியானுக்கானது, அதாவது என் அடியானுக்கு உரியது, இது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு பதில் அளிக்கிறான். தொழுகையில் சூரா அல் ஃபாத்திஹாவை அது எனக்கும் என் அடியானுக்கும் நான் 2ஆக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 வசனங்கள்லையும் அல்லாஹ்வை நம்ம புகழ்கிறோம். அடுத்த 3 வசனத்துலேயும் அல்லாஹ் கிட்ட நம்ம உதவி கேட்கிறோம், நேரான வழியில் எங்களை நடத்துன்னு சொல்கிறோம், அந்த வழி எப்படின்றதையும் தெளிவுபடுத்துகிறோம். அதுதான் அது அல்லாஹ் 2ஆக பிரிச்சிருக்கான். ஸோ இனிமேல் நம்ம தொழுகைக்காக நிற்கும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம அல் ஃபாத்திஹா சூரா ஓதும் போது வெறும் கடமைக்காக நம்ம ஓதக்கூடாது. 17 டைம்ஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் அல்லாஹ் கிட்ட உதவி கேட்குறோம், நேரான வழி நடத்துன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன ஓதுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிற வசனத்துக்கு பதிலாக அல்லாஹ் பதில் சொல்கிறோம் அப்படின்றத ஒவ்வொரு டைமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்றத ஒரு பயம் நம்ம மனசில் நின்றுட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம தொழுகையில் வேறு சிந்தனை எதுவுமே வராது. ஏன்னா நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஏதாவது சொன்னால் அது நம்ம பதில் தான் சொல்கிறோம், அதுக்கு பதிலாக நம்ம மனசில் வேறு எதுவுமே இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம தொழுகையில் சூரா ஃபாத்திஹா ஓதும் போது அல்லாஹ் நமக்கு பதில் அளிக்கிறான் அப்படின்றத ஒவ்வொன்றும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சூரா அல் ஃபாத்திஹா ஓதணும் அப்படின்றத நான் சொல்லி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஜஸாக் அல்லாஹு கைரான். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. तू रहीम है, तू करीम है, रहमान है, तू रहीम है.